காய்ஸ், நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டோரி சொல்லியிருக்கேன். பட் அப்போலாம் இந்த மாதிரி இருந்ததில்லை. ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிறது எனக்கு நடந்துச்சு நேற்று. என்னென்னா, நேற்று நைட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். ஃப்ரெண்டோட வீடு 3வது மாடியில் இருக்குது. பேசி முடிச்சுட்டு சரி ஓகே நைட்டு கடைக்கு போகலாம், எங்கன்னா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்ப ஆரம்பித்தோம். எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், நீங்கள் போங்க நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். வீட்டுக்குள்ளே போயிட்டு ரெஸ்ட் ரூம் போனேன். போயிட்டு இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அதாவது ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது. ரெஸ்ட் ரூம்லேருந்து ஹாலுக்கு வந்த உடனே என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு ஒரு பயம். சீரியஸாக சொல்கிறேன், அந்த வீட்டில் யாரோ இருக்காங்க. என்னை தவிர என் கூடயோ என் பக்கத்துலேயோ யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அதை கிளியராக என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. தெரிஞ்சிருச்சு, ஓகே வெளியே போயிடலாம், அவ்வளோதான், வெளில கிளம்புறேன். வீடை பூட்டிட்டேன். வெளியே ஒரு 2 ஸ்டெப் கீழே இறங்குன படியில் வீட்டுக்குள்ளேருந்து சவுண்ட் வருது. ஒரு செகண்ட் எனக்கு ஹார்ட் அப்படியே நின்றுச்சு. நான் அப்படியே ஸ்டக்காக நின்றுட்டேன். இந்த பாயிண்டில் ஓடணும்ல, நான் ஓட ட்ரை பண்ணுறேன், பட் ஓட முடியல. ஓகே சத்தம் கேட்குது, நான் ஓடணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஓடணும்னு தெரியுது, பட் என்னால் ஓட முடியல. பின்னாடி திரும்பி பார்ப்போமா எட்டி பார்ப்போமா அப்படின்ற ஒரு தாட் போயிட்டே இருக்குது. என்னை மீறி நான் எட்டி பார்த்துட்டேன். அங்கே எதுவும் இல்லை. பட் வீட்டுக்குள்ளேருந்து அழுகிற சத்தம் கிளியராக கேட்குது. மைல்டாக யாரோ அழுகுறாங்க, பட் அந்த சத்தம் எனக்கு கிளியராக கேட்குது. கரண்ட் ஆஃபு, செம்ம இருட்டாக இருக்குது. அந்த ஏரியாவே இருட்டாக இருக்குது. நான் நிற்கிற அந்த இடம் இன்னும் பயங்கர இருட்டாக இருக்குது. ஃபோனை வெளியே எடுத்து டார்ச் ஆன் பண்ணுறேன், டார்ச் ஆன் ஆகலை. நான் இப்படி ஃபோனை வச்சுட்டு இப்படி டார்ச் அந்த பட்டனை அமுக்கி இது பண்ணிட்டு இருக்கேன், டார்ச் ஆனே ஆகலை. எனக்கு அந்த அழுகிற சத்தம் இன்னும் கேட்டுகிட்டே இருக்குது. வால்யூம் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது. நானும் ஃப்ளாஷை போட்டு தட்டுன்னு தட்டுற இதில் ஃபோன் கீழே விழுந்துருச்சு. நான் மூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன், அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல. அந்த அழுகிற சத்தம் அப்படியே கிட்ட வந்துகிட்டே இருக்குது. அதாவது அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வர சவுண்ட் அப்படியே எனக்கு கேட்குது. சரி எப்படின்னா ஃபோன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்துகிட்டு கிட்ட போகிறேன். அப்போ கரெக்டாக என் முதுகில் யாரை கை வைக்கிறாங்க. அந்த ஷாக்லேயே அப்படியே அலறி அடிச்சுட்டு எழுந்துட்டேன். இது கனவு தான், வெயிட் பண்ணுங்கள், கதை இன்னும் முடியல. கனவுலேருந்து முடிச்சுட்டேன். என் ரூமில் தான் நான் படுத்துக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, எவ்வளோ பயமாக இருந்தாலும் கனவு தான், முடிஞ்சிருச்சு. இப்படி திரும்பி பக்கத்தில் கை வச்சு ஃபோன் எடுக்க போகிறேன். அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறேன். என் ஃபோனில் டார்ச் லைட் ஆன் ஆகி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன யோசிக்கிறதுன்னு தெரில, என்ன நடக்குதுன்னு தெரில, ஒன்றும் புரியல எனக்கு. அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிட்டு டைம் பார்க்குறேன், 4:50 நினைக்கிறேன். ஃபோன் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்து தூங்கிட்டேன். ஸோ இதுதான் எனக்கு நேற்று நடந்தது. இது நீங்கள் என்னை திட்டினாலும் சரி நம்பலனாலும் சரி இதுதான் நடந்தது. ஓகே, பேய்க்கு அதை சொல்லி எனக்கே ஏதோ நடக்க ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளாக வீடியோ கூட போட முடியல, சுற்றி நிறைய ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. தெரில, கதை சொல்லி அதை பேயை கூட்டணும் வந்துட்டு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த மாதிரி நிறைய ஹாரர் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே இவ்வளோ நாள் சந்தோஷமாக சொல்லணும் இருப்பேன், இப்போ பயந்து சொல்கிறேன். ஓகே, பாய்.